பார்த்தாயா அம்மா நான் காலை எடுத்து வச்சேன் இந்த நாட்டுல நாடு எவ்வளவு செழுமையா தாலி கட்டிக்கிற வந்துச்சு நாட்டுக்கு 10 நாள்ல மாமனார தூக்கி பாவி போயிட்டு வடியாங்காச்சு உன 4 பேராது வெறுக்கும் வாயில வசம் வச்சு தேக்க என்ன அசப்பா இருக்கும் வேற எதனா வச்சு அறிவு இருக்கா உனக்கு அடமானம் போட்டு புத்தி இருக்காடா போகியம் போட்டு என்னதான் இருக்குது உனக்கு உண்டுக்குது மூளை என்னடா இப்படி பேசுற என்ன தாலி கட்டிட்டாங்களா என்ன வீட்டுக்கார நல்லா இருக்கிறாரா நல்லா அவருக்கு நடக்குறேன் வீட்டுக்கு பக்கம் வருவா ஆமா நம்ம 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் சத்தமா கேட்குது அண்ணா நீ சொல்ல வேலை தானே நான் செய்யறேனா எங்களை சொல்றா பாய் முடு உள்ள நம்ம சுப்ராய பையிலையா என்னண்ணா அட பாவி அட சதிகரா அண்ணா நீ நடுவுல வச்சா அது எங்க போகுது பாத்தியாடா யாருடா தாயெல்லாம் பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும் தாய்க்கு தாயா பாத்துக்க வேண்டாமா ஐயோ ஒரு கொலைக்காரன் ஒரு திருடன் உனக்கா அவ அழகு எங்க உன் அழகு எங்க அவன் முகம் நல்லா இருக்குது மூக்குல 2 ஓட்டுக்குது வாயில 1 ஓட்டுக்குது நல்லா சனக்கு ஒரு சூத்து மாதிரி செவனுக்கு பாருங்கண்ணா என்னதான் இருந்தாலும் அவன் யாரு என்னுடைய நாத்தனாரு நான் தெரிஞ்சே அவளுடைய வாழ்க்கைய வீணாக்க மாட்டானா என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கா அது நல்லவங்க கிடையாது தாலி அத்த பையனாச்சே செய்ய மாட்டேன் சத்தியம் குடிச்சு விட்டேன் இல்லடா நல்ல தங்க வாழ்க்கைய நான் தெரிஞ்ச பணம் தலைமை இல்லாத பொண்ணு நீ சொல்லு வேலையை தட்டாமல் செய்து முடிச்சு நான் சொல்ற அனைத்து வேலையும் செய்து முடித்தீங்கதான் நான் இல்லன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் இதுக்கு நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேனா எனக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியுமா முடியாதா இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு விடுங்க சொல்வதற்கு முன்பாக இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டீர்களே அண்ணா ஆகவே நான் சொல்வதை இப்போது நீ கவனமாக கேட்க வேண்டும் அவள் எப்போது அசிங்கப்படுத்தி விட்டாளா அவள் வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக வாழக்கூடாது அவள் இனி பழி வாங்க வேண்டும் சக்தி செய்து கொடு ஐயோ இருக்கிறேன் நானே என் கூட என்ன கொஞ்சம் விட்டுட்டு போட்டானப்பா தீ குச்சிட்டு போய் மேல போறான் பவுடர் கரைச்சிட்டு நான் மட்டும் என் கட்சி நடக்கணும் நானும் ஊர் சோறு துண்டு தான் கூத்தாடுறேன் அவன் டிஃபன் பாக்ஸில கட்டியாரான் அது ஆளுக்கு முன்னாடி அவன் தான் போய் உக்காடுறான் நான் வாங்குற சம்பளம் தான் அவனும் வாங்குறான் 4 மணிக்கெல்லாம் குத்திக்கணும் உள்ள போய் பத்துக்கு நானு அவன் வாங்கி போற சம்பளம் சரிக்குமோ நேரத்துக்கு நான் மட்டும் கத்தி கிடக்கணும் நான் சட்ட பிறகாவது கலை தேவி சீர்பட்டோம் நான் சாவ போறேன் நான் முன்னாடி எங்க போக மாட்டேன் உள்ள
கையெடு கூடா இல்ல சாகுவா போறேன் செத்துறேன் அம்மா. நீ இருந்துன்னா புண்ணியம் ஊருக்கு பாரு சோத்துக்கு தொண்ட பூமிக்கு பாருடா நீ துண்ணு போட்டு உள்ள மாட்டேங்குது விட்டு மோள மாட்டேங்குது நானா நான் செத்துட்டேன். ஏய் உன் நிலம நான் என்னடா என்ன செய்யற இன்னும் செய்யலம்மா. சித்திரை மாசம் வந்தாதான் செய்யலான்னு உள்ளூர்ல இப்ப வான வயசு டேய் பார்த்தாக்கா என்னுடைய உயிருக்கு உயிரான அண்ணன் என்னை விட்டு பிரித்து விட்டாருடா. ஆனாலும் இதெல்லாம் யாரால அந்த நல்ல தங்கவால பாவம் தாயில அப்படி நினைச்சேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணனுடைய கருத்து ஆசை என்ன தெரியுமா, அந்த நல்ல தங்கோடைய வாழ்க்கைய பாழாக்கணும்டா. அதனால இனி முதற்கொண்டு அந்த நல்ல தங்கவுக்கு நான் தான்டா ஏமன். எப்படியா ஏய் சொல்றதுக்கு தாயார் குடும்பத்துல இருந்து வந்தேன். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நீதாம்மா பொண்ணா நினைச்சு வாய முடி. தேவடி அதுக்கு வெளியே எடுத்துக்கிச்சு. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் போனது காரணம் யாருடா? அந்த நல்ல அந்த நல்ல தங்கா. அவளை விடவே மாட்டேன். என்ன ஆனது என்று தெரியவில்லையே. அண்ணா அண்ணியோட அண்ணன் இருக்கின்றானே அந்த பாவி நான் மறுமண சொல்லில் இருக்க பொழுது என்னுடைய கற்பையை கிடைக்க வந்து விட்டான் அண்ணா. கற்பையா? ஆமா அண்ணா. நான் கொண்டு விட்டு வருகின்றேன். எதுக்கு ஆடுறாங்க தெரியல அம்மா. எப்படி சொல்கிறேன்? அவனை நான் கொண்டு வருகின்றேன். வேவாத முருங்காய் சாப்பிட்டு ஆட சொல்லி உனக்கு அம்மா இன்னும் வெத்த முருங்காய் நீ வச்சு அமுகின காலுகளை போய்கிறா பாவி. வேக நான் தான் பாப்புன்னு சொல்லி வச்சு அமுகினடா. போய் தர உள்ள ஆனாப்பா போய் கேள்வி சாப்பிட்டேன் சொல்லுவேன். யார சொல்லலாம் அந்த ஆழகாலனை அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவனே குச்சி தண்ணி சேர்த்துட்டான். அவனை இறந்து விட்டானா? நேரம் பவுடர் கழிச்சிட்டு இருப்பான். அண்ணா அது மட்டும் கிடைக்காதுன்னா என்னம்மா தக்க சமயத்தில் வந்து ஒருவர் என்னை காப்பாற்றி விட்டார். உன்னையா? ஆமா யாரம்மா? அவரை கையோடு அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படியா? ஐயா வாருங்கள். ஐயா வணக்கையா வணக்கையா வணக்கையா. இவர்தான் கலைஞர் கதாநாயகன். நாடு நாடு தமிழ்நாடு. ஐயா உயிரினும் மேலான என் தங்கையின் கற்பையை காப்பாற்றி விட்டீர்கள். நன்றி பிறகு இது என் கடமையை ஒன்று செய்து முடித்து விட்டு இது போய் நன்றிலாம் சொல்லலாமா? ஐயா உயிரிலும் மேலான கற்பை காப்பாற்றி இருக்கிறார். உண்மைதானடா? தகுந்த பரிசை தர வேண்டும். ஒரு கையும் காலையும் ஐயா ஐயா உங்களுக்கு என்னையா வேண்டும்? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, என்ன வேண்டும் ஐயா? கேளுங்கள், தடையின்றி தாராளமாக தருகின்றேன். நான் யார் தெரியுமா? தென்காசி பட்டினமுடைய நாடு என்னுடைய பேர் தான் காசிராஜன். ஏன் தென்காசி பட்டணத்தில் பொண்ணும் பொருளும் குவிந்து கிடக்குது. தென்காசி பட்டினம் உமா உமா வருவார்க்கு இல்லை இல்லாமல் அன்னங்களை வாரி வாரி தந்து கொண்டிருக்கின்றேன். பொன்னையும் பொருளையும் வாரி வாரி ஏழை எளிய மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தேவையான பொன் பொருளும் எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் இருக்கின்றது. உயிரிலும் மேலான உடைய தங்கையின் கற்பை காப்பாற்றிய எனக்கு உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் தெரியுமா? என்ன பரிசு வேண்டும்? உடைய தங்கையே எனக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. நாங்களும் அதுதான் கேட்டோம். பண்ணி வைக்கலான்னு பேசலான்னு. அப்படியா? ஐயா இது நாள் வரையிலும் திருமண ஆசையை அறவே வைத்திருந்தேன். எந்த ஒரு பெண் முகத்தை பார்த்ததே கிடையாது. அந்த காரணத்தில் தங்கையின் முகத்தை எப்போது பார்த்தேனோ அப்போதே உன் தங்கை தான் என்னுடைய இதய ராணி என்று மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டேன். ஐயா இதய ராணி என்ன உதய ராணின்றாங்க. அதனால இதய ராணியா மனக்கோட்டை கட்டியிருக்கின்றார். பெண் என்றால் அவ்வளவுதான் சொல்ல வேண்டும். என்ன அழகு, என்ன வசீகரமான முகம், என்ன ஒழுக்கம், என்ன மரியாதை. லட்சம் பேர் பாருங்க ஐயா. ஐயா என்னடா 1000 தான் இருந்தாலும் உன் தங்கச்சிய யாராவது ஒருத்தரை பார்த்து திருமணம் தான் செய்து தர. தென்காசி நாடு காசி விஸ்வநாதர் உண்மைதானடா? அந்த தெய்வ காட்சியம் புரிந்திருக்கிறது.
ஆளை பார்த்தா கொஞ்சம் நல்ல ஆள் பார்த்தா தெரியுது. இன்னும் ஒண்ணு சாய்பாபா கோயிலுக்கு போய் வந்துக்கிறேன். அவர் விருப்பத்தை சொல்லிவிட்டார். என் தங்கையின் விருப்பத்தை கேட்க வேண்டும். தங்குசியே உன் கற்பை அவர்தான் காப்பாற்றிருக்கிறார். அதனால் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் உரைக்கின்றார். உனது விருப்பம் என்று அவர் உரைக்கின்றார். உனது விருப்பம் என்னம்மா? பிறந்த நாள் முதலாக உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்ததே கிடையாது அண்ணா. தாய் தந்தை இல்லாத வேளையில் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் என்னை வளர்த்திருக்கின்றேன் அண்ணா. இதுதான் உங்களோட விருப்பம் என்றால் அதற்கு நான் தடை கூறுவேனா? விருப்பப்படி ஆகட்டும். இது பொம்பளை என்னடா சொல்ற? என் மனைவியை பார்த்து சொல்லலாமாடா? என் மனைவியை பார்த்து காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, படவெட்டிலே ரேணுக்கு அம்பாலடா. இப்போது திருமணம் செய்து வைக்க வேண்டும். என் மனைவியை அழைக்க வேண்டும். என் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று என் தங்கைக்கு நல்ல தங்கக்கா ஏன் இருக்கா? ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சின்ன குழந்தையாச்சே. குழந்தை என்று சொல்கின்றாலே பார்த்தாயா? இதுல ஒரு பணிவை பார்த்தாயா? சின்ன குழந்தை ஒண்ணு இப்ப வேணாங்க. ஏமா அலங்காரி கொஞ்ச நாளு நம்ம கூடிய அரண்மனை இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ண தேவையில்ல. வேறப்பா 60 வயசுல பண்ணலாமா? குழந்தைடாவ பல்லு போட்டு ஒரு பத்தில அலங்காரி கன்னி பருவன் இங்கே மங்கை பருவம் அடைந்து விட்டால் என் தங்கை. இருந்தாலும் மாப்பிள்ளையை பார்த்து விட்டேன். இவரும் அழகாக இருக்கின்றால் பெண். என் தங்கையும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். மாப்பிள்ள என்ன ஒரு பணிவு பார்த்தாயா? என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா? திருமணம் செய்துதான் கொடுக்கணுமா? ஆமாண்டி. எப்படிங்க அவளை விட்டு தனியா இருப்பேன்? எனக்கு மனசே ரொம்ப பாசமா அப்படியா? இருந்தாலும் நல்ல தங்காவே சம்மதமா? சம்மதம் தான். அம்மா நல்ல தங்கா உனக்கு சம்மதமா? அப்படின்ட்டா திருமணம் நடக்கட்டும். இருவருக்கு திருமணம். இருவருக்கு திருமணம்டா. திருமணம் அப்புறமா குனினா வர மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு ஒரே மாலத்தானா? ஒரே மாலத்தானா? எல்லா கல்யாணத்துக்கும் எடுத்து பேக்ல வைக்க. நாளைக்கு போறோம். ஏம்மா ஐயோ என் மனைவி அழுகின்றா. கண்ணி ஐயோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைடா. ஐயா இருவருக்கும் திருமணம். ஐயா இப்போதே திருமணம். தந்தை இறக்கும் பொழுது என்ன உரைத்தா தெரியுமா? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட திருமணத்தை யாருமே கொடுத்திருக்க கூடாது என்று உரைத்தார். அதனால் என் தங்கைக்கு இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட திருமணத்தை யாருமே கொடுத்திருக்க கூடாது. அப்படி என்றால் என்னென்ன சீர்வரிசை கொடுக்க தெரியுமா? தங்கா நல்ல தங்கா சீர்வரிசை என்ன தெரியுமா? யானை கட்டி போரடி தாளம்மா யானை கட்டி போரடித்தால் மாறதம்மா சொன்னல் என்று மாடை கட்டி போரடி தாளம்மா மாறதம்மா
நல்ல தங்கா சீதனமா சீர்வரிசை இந்த ஒரே தங்கைக்காக உண்மைதானடா, மாடு கட்டி போரடித்தால் மாலாது ஒருபோதும் மாளாதடா. பட்டத்து யானையெல்லாம் போர் கட்டி அடிப்பதற்காக சீதனமாக தரப்போம். உண்மைதானடா, யாருக்கு தரப்போறீங்க? என் தங்கைக்கு ஒரே தங்கச்சிக்காக. ஒரே தங்கையடா. அனைத்தும் என் மனைவி ஒப்புக்கொள்வதடா. கொடுங்க கொடுங்க. யார் எவரு? அண்டாவுல இருக்கு. ஆ, அண்டாவுல இருக்கு. இதுல எட்டு அதுல எட்டு, அனைத்திலும் எட்டு எட்டாக இருக்க வேண்டும். எட்டில் அடங்காத பொருளாக இருக்க வேண்டுமடா. எண்ணிலே அடங்காத பொருட்களை என் தங்கைக்கு வாரி 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 கொடுக்க வேண்டும். ஐயா, இது நாள் வரையிலும் இந்த பிறந்த வீட்டை விட்டு போனது கிடையாது. இந்த அண்ணனை விட்டு பிரிந்தது கிடையாது. புகுந்த வீட்டுக்கு போக போகிறது. கடைசியாக வார்த்தைகள் பேசுகிறது. ஐயா, நீங்கள் புறப்படுங்க. தங்கா, நல்ல தங்கா. அம்மா, அண்ணா, எனக்கு வாரி கொடுத்த அண்ணா, எனக்கு சீரு கொடுத்த அண்ணா. நான் ஒரே ஒரு தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நான் பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேனோ அதே போன்று புகுந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு என்ன நடங்காத சீரை வாரி வாரி கொடுத்து என்ன என் கூட பிறந்த பிறப்பே அண்ணா. உன்னை பிரித்து நான் எப்படி நான் வாழ போறேன்? எனக்கு எதற்காக நான் இப்பேற்பட்ட திருமணத்தை செய்து வைத்தேன்? இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என் நினைவை உன்னிடத்தில் இருக்க முடியுமா? இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? காட்சியிலே உன்முகம் தெரியும் காற்றிலாடு ரோஜா போல் சிவந்தே இருப்பேன். கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் காட்சி காற்றிலாடு ரோஜா போல் சிவந்தே சிரிப்பேன். அன்பு உண்மையாய் வந்து உன்னை அழைத்தேன். அன்பு உண்மையாய் வந்து அதுவரை மறக்க முடியுமா? இல்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை இல்லாத உலகத்தில் சந்தோஷமில்லை.
அண்ணா, நான் பிறந்த நாள் முதலாக உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் பிறந்தது கிடையாது. இப்பொழுது நான் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிய வேண்டுமா? எனக்கு இதற்காகத்தான் நீ திருமணத்தை செய்து வைத்தாய் அண்ணா. உன்னை விட்டு நான் பிரிந்து எப்படி நான் வாழ போறேன் அண்ணா? எனக்கு தாய்க்கு தாயாக